வணக்கம். நான் அனிதா குப்சாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி பேஸ்ட் அண்ட் ஏபிசி பவுடர், ஏபிசி மால்ட்னு கூட சொல்லலாம். இந்த 2 ப்ராடக்ட்டும் நம்ம வீஹா ஆன்லைன்ல என்னுடைய தயாரிப்பாக இருக்கு. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, இதனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏராளமான நன்மைகள் இருக்கு. ஏபிசி இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலம். ஏபிசினா என்னன்னு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட ஏபிசி பவுடர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. என்ன ஃப்ரூட்னால செஞ்சதுன்னு. ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த 3 பொருள்களையும் வச்சுதான் இந்த ஏபிசி பேஸ்ட் மற்றும் இந்த ஏபிசி பவுடர் மால்ட்னே வச்சுக்கோங்களேன். இதை நாங்க மால்ட்னு சொல்றது இல்லைங்க, ஏபிசி பவுடர்ன்னு தான் சொல்றோம். இது முழுக்க முழுக்க நான் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல ஆர்கானிக்கா தயாரிச்சுட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாப்பிடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆப்பிள் சாப்பிட்டா நிறைய சத்து கிடைக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேரட் சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பீட்ரூட் சாப்பிட்டா நல்ல ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த 3ம் கலந்து இதுல இருக்கின்ற காரணத்தினால அது கூட இன்னும் சில சத்தான பொருள்களை சேர்த்து இந்த ஏபிசி பவுடர் தயாரிச்சிட்டு இருக்கேன். ஏபிசி பேஸ்ட்டும் தயாரிச்சிட்டு இருக்கேங்க. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு முறை நீங்க வாங்கி ஏபிசி பேஸ்டையும் ஏபிசி பவுடரையும் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. நம்ம வீஹாக்கு தான் வருவீங்க. ஒன்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல போயிட்டு நீங்க ஆர்டர் போடுவீங்க, அல்லது viha.online, www.viha.online அப்படின்ற நம்முடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு தான் நீங்க கட்டாயம் ஆர்டர் போடுவீங்க. எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் டவுன்லோட் அவங்கவுங்க செல்லுல பண்ணி வச்சிருக்காங்க. வேணும்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டுருவாங்க. இது பொருளை நேர்ல தான் பார்த்து வாங்குவேங்க. என்ன இருந்தாலும் நமக்கு அந்த பழக்கங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. நான் இப்ப நின்று பேசுறது கூட நம்முடைய வீஹா ஆன்லைன், அதாவது உங்களுடைய வீஹா கடையில இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய வீஹா கடைக்கு கிளைகள் எங்கேயுமே கிடையாது. அதே போலதான் என்னுடைய தயாரிப்பான எங்க கடையில விற்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் கிடைக்காது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்ப தயாரிப்புக்கு போயிடலாமா. இப்ப நான் முதல்ல என்ன பண்றேங்க, நம்ம ஏபிசி பவுடர் இருக்கு இல்லையா, அதை சீல் பண்ணியிருக்கோம்ல, அதை பிரிச்சிடுறேன். இதுல என்ன தெரியுமா, பிரிச்ச பின்னாடி நீங்க இதை லாக் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். எந்த டப்பாவையும் தேடணும்னு அவசியமே கிடையாது. ஏதாவது டப்பா கொட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது டப்பா இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகும்ல, அந்த டென்ஷன் எல்லாம் வேணாங்க. இங்க பாருங்களேன், இத இப்படி திறந்துக்கலாங்க. திறந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு மட்டும் எடுங்க. நீங்க இல்ல அதுக்கும் குறைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைச்சு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்ப பாருங்களேன், லாக் பண்றேன் பாருங்க. சுத்தமா காத்து கூட உள்ள போகாது. இது இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பால் போட்டுக்கலாம். பாருங்க, நிறம் பாத்தீங்களா, பீட்ரூட் நிறம் எப்படி மாறுதுன்னு. சூப்பரா இருக்குல்ல. பீட்ரூட் எல்லாம் பயங்கர ப்ராசஸ் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை வாங்கி அரைக்கிறது, காய வைக்கிறது, அது காய வைக்கிறதுக்கும் ஒரு சில டெம்பரேச்சர் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றேன். இந்த ஏபிசி பேஸ்ட்லயும் ஏபிசி பவுடர்லையும் நாங்க நாட்டு சக்கரை மட்டும்தான் கலந்துருக்கோம். அதனால சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கூட இத பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா வெள்ளை சக்கரை பயன்படுத்துறது இருக்கிறாங்க, பட் நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. நாட்டு சர்க்கரை மட்டுமே பயன்படுத்துவோம். எந்த பொருள் செய்தால் கூட மிதமான ஸ்வீட் இருக்கும். ரொம்ப முகத்துல அடிக்கிற மாதிரிலாம் ஸ்வீட் இருக்காது. இங்க பாருங்களேன், சூப்பரா ஏபிசி பவுடர் போட்டு நம்ம இப்போ பால் தயாரிச்சிட்டோம். குடிச்சு பார்த்துடலாமா? பிரமாதம். நீங்க ஒன்ஸ் வாங்கி குடிச்சுதான் பாருங்களேன். இது வெறும் பால்ல தான் கலந்து குடிக்கணுமா, எனக்கு அலர்ஜி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் தண்ணியிலையும் கலந்து குடிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மோர்ல கலந்து குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக. மோர்ல, வெறும் தண்ணியில, பச்சை தண்ணியில கூட கலந்து குடிக்கலாம், சுடு தண்ணியிலையும் கலந்து குடிக்கலாம். பச்சை அதாவது காய்ச்சின பால் ஆறி இருந்தாலும் அதுல கலந்து குடிக்கலாம், சூடாக இருந்தாலும் கலந்து குடிக்கலாம். ஏன்னா குழந்தைங்கலாம் சூடான பால் குடிக்காது இல்லையா, கொஞ்சம் ஆர்த்தி கொடுத்தாதான் குடிப்பாங்க இல்லையா. இது பாத்தீங்கன்னா காலையில குழந்தைங்களுக்கு நீங்க இது கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு கப் ஃபுல்லா ரொம்ப தெம்பா இருப்பாங்க.
பள்ளிக்கு போயிட்டு வந்த நேரத்துல சாயந்தர நேரத்துலயும் ஒரு கப் கொடுத்துருங்க. ஏன்னா நல்லா காலையில பள்ளியில அங்க ஓடி இருப்பாங்க, இங்க ஓடி இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அவங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போறவங்களுக்கும் ரொம்ப வேலை சும்மா தாங்காம அப்படியே ரொம்ப டயர்டா அப்பாடி அப்படின்னு வந்து உட்காரும் போது இந்த ஏபிசி பவுடர் காலையிலயும் அல்லது மாலை இல்ல 2 வேளையும் குடிச்சு பாருங்களேன், அவ்வளவு தெம்பா இருக்கும். இதுல நிறைய பேர் கேட்பீங்க, நாங்க சின்ன குழந்தை பிறந்த குழந்தைக்கே கொடுக்கலாமான்னு. நிறைய தாய்மார்களுக்கு நம்ம காட்டில குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். அதனால பிறந்த குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு எப்பவுமே தாய்ப்பால் தாங்க ஆரோக்கியம். நீங்க தாய்ப்பால் சுரக்கின்ற வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க. குழந்தை சாப்பிட ஆரம்பிக்குது பாத்தீங்களா 6 மாசம், அப்போல இருந்து இந்த ஏபிசி பவுடர் தாராளமாக கொடுக்கலாம். எந்த விதமான கலப்படமும், அதாவது கெமிக்கல் ஃப்ரீ. இது எங்களுடைய வீஹா ஏபிசி பவுடரை எந்த வயதினர் வேணா கூட சாப்பிடலாங்க. வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அடுத்ததுங்க, நான் இப்ப பாத்தீங்கன்னா ஏபிசி பேஸ்ட் பத்தி சொல்ல போறேன். இந்த ஏபிசி பேஸ்ட் இது வரைக்கும் யாருமே தயாரிக்கவில்லை. வெறும் நான் மட்டும்தான் நம்ம வீஹா ஏபிசி பேஸ்டை தயாரித்து விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே ஆப்பிள், கேரட், பீட்ரூட் வச்சுதாங்க இந்த ஏபிசி பேஸ்ட் தயாரிக்கிறேன். இதுல சத்தான பொருள்கள் சிலதும் சேர்க்கிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி இருக்கணுங்கிறதுக்காக அதையும் சேர்க்கிறோங்க. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. சப்பாத்தியில தடவி ஜாம் மாதிரி தடவி சாப்பிடலாம், பரோட்டால, அப்புறம் இட்லி கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், தோசையில பூசி சாப்பிடலாம், தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், ரோட்டி கூட சாப்பிடலாம், நான் கூட சாப்பிடலாம். ஒன்றும் இல்லை, என் குழந்தை வெறும் ஸ்வீட் தான் சாப்பிடுது, வேற எந்த குழம்பு ஊத்தினாலும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நாட்டு சக்கரை தானே போட்டிருக்கோம், அதனால கவலையே படாதீங்க. இது சாதத்துல கொஞ்சம் பிசைஞ்சும் கூட ஊட்டி விடலாம். இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, நம்ம பேக்கிங் இது. மணமா இருக்கும். எப்படி கேரட் பீட்ரூட் மணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சத்தான பொருள்கள் சேர்த்திருக்கேன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே சேர்ந்து நல்ல மணமா இருக்கும். இங்க பாருங்க, ஜாம் மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா? இவங்க ஜாம் மாதிரி தான் இருக்கு. இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு உதாரணத்துக்காக இந்த வீட் பிரெட் தான் இது, மைதா கிடையாது. அதனால வீட் பிரெட்ல பூசி இவங்க நல்ல ஜாம் எப்படி பரவுதோ அந்த மாதிரி சுலபமாக நம்ம பரப்பி கொள்ளலாம். இதே போலதான் நீங்க எதுல வேணா, சப்பாத்திலேயோ ரோட்டிலேயோ இப்படி பூசி சாப்பிடலாம். இப்ப நிறைய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி பாதி ஒரு பக்கம் பூசிக்கிட்டுங்க. இப்படியே ஆசையா இருக்கா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு? அப்ப வாங்குங்க நம்ம வீஹா ஆன்லைன்ல. பிரமாதம். ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. அத இப்படி மடிச்சும் கூட நம்ம சாப்பிடலாம்.